நிறைய பேருக்கு வந்து இந்த பற்களோட அமைப்பை சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த கிளிப்பு போட்டு ட்ரீட்மெண்ட், அலைனர் ட்ரீட்மெண்ட், குறிப்பாக இப்போ வந்து இன்விசலைன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, ரொம்ப காமன். ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன் கூட வந்து எனக்கு பிரேசஸ் வேண்டாம், இன்விசலைன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அலைனர் ட்ரீட்மெண்ட்னா என்ன, இந்த இன்விசலைன் மாதிரி அலைனர்ஸ்னால் என்ன, அது ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். கிளிப் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். பேசிக்காக வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், கிளிப்பாக இருந்தாலும் சரி, அலைனராக இருந்தாலும் சரி, பற்களோட அமைப்பு, நம்ம தாடையை பொறுத்த வரைக்கும் பற்களோட அமைப்பு வந்து சரியாக இல்லை. ஸோ க்ரௌடிங் இருக்கலாம். அப்படின்னா என்ன, ஒரு பற்களும் இன்னொரு பற்களும் மேலே சேர்ந்து இருக்கலாம், ஒரே வரிசையில் சீராக இல்லாமல் மேலும் கீழுமா இருக்கலாம், க்ரௌடிங்னு பேர். ஆர் பற்களுக்கு இடையே நிறைய ஸ்பேசிங் இருக்கலாம். இன்னொன்று என்னது, பற்கள் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கலாம், இன்னும் வெளியில் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், இல்லை ப்ரொக்ளைன்டு டீத்துன்னு பேர். ஸோ இந்த சில காரணங்களால வந்து பற்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து கன்வென்ஷனல் முறையில் எப்படி பண்ணுவோம், கிளிப்பு போட்டு பற்களோட பொசிஷனை சரியாக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு போடாமல், கிளிப்பில் எப்படி இருக்கும், யூஸ்வலாக மெட்டல் கிளிப் இருக்குது, ஒரு செராமிக் கிளிப் இருக்குது. ஸோ ஒரு கிளிப் வந்து பற்களில் வந்து இந்த பிராக்கெட்ஸ்னு பேர். இந்த பற்களில் வந்து இந்த பிராக்கெட்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது உள்ளுக்குள்ளே ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வயர் இருக்கும், எலாஸ்டிக்ஸ் இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, மந்த்லி விசிட் பண்ணும்போது இந்த வயரை டைட்டன் பண்ணும்போது நம்ம சரியான முறையில் பிராக்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பற்கள் மூவ் ஆகி நமக்கு ப்ரிஃபர்டாக எந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் பற்கள் ஒரே சீராக அலைண்டாக இருக்குமோ அந்த அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு முடியும் பற்களை. இந்த டோட்டல் ட்ரீட்மெண்ட் டைம் 1 இயர் ஆகலாம், 1.5 இயர்ஸ் ஆகலாம். அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் டைம் ஆகுமோ அந்த ட்ரீட்மெண்ட் டைம் பொறுத்து வந்து டைம் டியூரேஷன் வேரி ஆகும். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்குது, பற்களில் பிரேசஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், உங்களால் வேணால் கயற்ற முடியாது. ரெண்டாவது, மந்த்லி ஒன்ஸ் செக்அப் விசிட் அவசியம். வாயில் கிளிப் போட்டால் தானே பல்லு நகருமா, தானே பல்லு நகராது. நம்ம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன், அந்த வயர் ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த பற்கள் நகரும். மூணாவது, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எல்லா ஃபுட்டும் வந்து கடிச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த பிராக்கெட்ஸ் வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நாலாவது என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா அது கிளீனிங், எப்படி க்ளீன் பண்ணுறோம், பற்களை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த பிராக்கெட்ஸ் இருக்கும்போது அந்த ஃபுட்டு மாட்டிக்கிட்டு, அந்த ஃபுட் மாட்டதுனால அந்த ஒரு வாயில் ஸ்மெல் வருதோ இருக்கட்டும், ஒரு சொத்தை வருதோ இருக்கட்டும், ஒழுங்காக க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா அது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 4th ஆப்ஷன். ஸோ இன்னொன்று 5th ஆப்ஷன் என்ன, காஸ்மெட்டிக். பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. நம்ம வெளியில் போனால் நிறைய பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், ஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தெரிய வேண்டாம், ஆர் நம்ம கிளிப் போட்டால் நம்ம சிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான், இது வந்து ஃபிக்ஸ்டு ஒன்று. ரெண்டாவது, நெக்ஸ்ட் வந்து சூயிங் ஆப்ஷன், என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்லான்னு. நெக்ஸ்ட்டு க்ளீனிங், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இதனால ப்ராப்ளம் அந்த டூத்தில் வந்து வேறு ஏதாவது டிகே ஆர் வருமானு. அப்புறம் வந்து அப்பியரன்ஸ், காஸ்மெட்டிக். இந்த 5 தான் யூஸ்வலாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு கிளிப்பு வேண்டாம் டாக்டர், வேறு ஏதாவது முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, ஒரு கிளிப் போடுறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க, இந்த காரணத்தினால தான் கிளிப்போட யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து இந்த கிளியர் அலைனாஸாக இருக்கட்டும், இன்விசிலைனாக இருக்கட்டும் ஒரு ஆன்சர். இதெல்லாம் எப்படி, இன்விசிபிள் பிரேசஸ் ஆர் இன்விசிலைன் வந்து ரிமூவபிள் இன் நேச்சர். அப்படின்னா என்ன, வாயில் ஃபிக்ஸ்டாக இருக்காது, ரிமூவபிள் இன் நேச்சர். ரெண்டாவது வந்து ரிமூவபிள் இன் நேச்சர்னால் என்ன, நீங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியும், சாப்பிட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஃபுட் பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் ஆகாது. மூணாவது வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு கிடையாது. ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால. அப்புறம் ஃபுட் கிளீனிங் எடுத்துட்டோம், அலைனர்ஸ் எடுத்துட்டோன்னா என்ன சாப்பிட்டோமோ நம்ம பல்ல க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ஈஸி, ஏன்னா பல்லில் பிராக்கெட்ஸ் எதுவும் ஒட்டி இருக்காது. ஸோ அதனால் க்ளீனாக வச்சுக்க முடியும், ப்ராப்ளம் இருக்காது. நாலாவது என்ன சொன்னேன், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆஃப் அலைனர்ஸ் இருக்கோ அதெல்லாமே முன்னாடியே கொடுத்துறதுனால மாதம் போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுமா அப்படின்னு மாதம் நம்ம போய் டாக்டரை போய் பார்க்க வேண்டாம். 1 இயர் ட்ரீட்மெண்ட்னா 1 இயருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அலைனர்ஸ் நம்ம முன்னாடியே நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ ரிமோட்டாக பண்ண முடியும். ஸோ ரிமோட்டாக பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம மந்த்லி விசிட்ஸ், நம்ம தான் ஊரில் இருக்கோம், இங்கே இல்லை, அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு வர முடியல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து ரிமோட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். முக்கியமான அட்வான்டேஜ் என்ன, அப்பியரன்ஸ். ஸோ நம்ம இன்விசிபிள் பிரேசஸ், இன்விசிலைனோட அட்வான்டேஜே என்ன, நம்ம வாயில் போட்டிருக்கிறது வந்து தெரியாது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அலைனர்ஸ் தெரப்பி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம யூஸ்வலாக சிரிக்கும் போதோ பேசும்போதோ ஒரு மெட்டல் பிராக்கெட்டோ இருந்ததுன்னா தெரியும் பேசா. இதில் வந்து
வெளியில் தெரியாது. குறிப்பாக வந்து அந்த 5 இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் ஆர் இன்விசிபிள் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் கிளியர் அலைனர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 தான் ரிமோட்டாக பண்ண முடியும். ரிமூவபிள் அப்ளையன்ஸ் இருக்கிறதுனால சாப்பிட்றதுல குறைவு இருக்காது, பற்களை இன்னும் க்ளீனாக வச்சுக்கலாம். அண்ட் மாதம் போய் டாக்டரை பார்க்க வேண்டாம், பண்ணுற ட்ரீட்மெண்ட் வெளியில் தெரியாது, இன்விசிபிளாக பண்ணலாம். இதெல்லாம் தான் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்விசிபிள் பிரேசஸ். இந்த ட்ரீட்மெண்ட் முறை எப்படி இருக்கும், எப்படி செய்வாங்க, எப்படி பற்கள் நகரும் அப்படின்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.